நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த 2 வாரங்களாக கனம் பண்ணும் கர்த்தர் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யாரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார்? கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவரை அசட்டை பண்ணுகிறவர்களை அவர் கனஈனம் பண்ணுகிறார். அந்த வரிசையில் யார் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள்? 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். ஒன்று, பலி செலுத்துகிறவன். பலி செலுத்துகிறவன், பலி என்றால் ஸ்தோத்திர பலி என்று சொன்னேன். அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவன் தேவனை கனம் பண்ணுகிறான். அவனை கர்த்தர் திரும்ப கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கனம் பண்ணுகிறார். மூன்றாவதாக, தரித்திரனுக்கு தயை செய்பவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கனம் பண்ணுகிறார். இந்த 3 காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். காரணம், அவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கு கீழே கர்த்தர் எப்படியெல்லாம் கனஈன பண்ண போகிறார் என்பதை மேலையும் கீழே இருக்கு. அப்ப கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நம்ம தியானித்த காரியங்களில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்று தேவ சபைக்குள்ளால சேர்க்கப்பட்ட தேவ பிள்ளைகள்ல யார் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணவில்லை. ஆகையினாலே கர்த்தரும் அவர்களை கனம் பண்ணாமல் கனஈனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப துதிக்காதவன் தேவனை என்ன பண்ணுகிறான்? அசட்டை பண்ணுகிறான். கர்த்தருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாகிறாதவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். ஆகையினாலே கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார்? கனம் பண்ணாதபடிக்கு கனஈனம் பண்ணுவார். மூன்றாவதாக, தேவ பிரமாணத்தை அறிந்திருந்தும் தரித்திரனை குறித்த கவலையற்றவனாக தரித்திரனுக்கு தயை செய்வதற்கு மனமற்றவளாக இருக்கிறவர்களை கர்த்தர் கனஈனம் பண்ணுவார். தரித்திரனுக்கு தயை செய்கிறவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். ஆகையினாலே கர்த்தரும் அவர்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு 4ஆவதாக ஒரு காரியத்தை தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும், அதாவது முன்பு தேவஜனம் எனப்பட்டதான ஆபிரகாமின் சன்னதியிலும் பின்பு கிறிஸ்துவின் உதிரத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவனற்றவர்களாய் பாளையத்திற்கு புறம்பே இருந்த கிரேக்கர் எனப்படுகிற புறஜாதியிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? முன்பு நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதரிலும் பின்பு கிருபையின் பிரமாணத்தை அறிந்து கொண்டு அல்லது கிறிஸ்துவின் பிரமாணத்தை அறிந்து கொண்ட கிரேக்கராகிய புறஜாதியிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்ப 4ஆவதாக, யார் தெரியுமா தேவனை கனம் பண்ணுவது? யாரை தெரியுமா தேவன் கனம் பண்ணுகிறார்? எந்த ஒரு மனுஷி நன்மை செய்கிறவனாய் பிறருக்கு எந்த தீமையும் செய்யாதபடி, கெடுதலுரிய காரியங்களை செய்யாதபடிக்கு, நல்ல கவனிங்க,
கஷ்டம் ஏற்படுகிற காரியங்களை, கஷ்டம் ஏற்படுத்துகிற காரியங்களை செய்யாதபடிக்கு தான் கற்றும் அறிந்தும் இருக்கிற தேவ பிரமாணத்தை கை கொண்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தன்னால் என்ற மட்டும் நன்மை என்கிற ஒன்றை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கனம் பண்ணுகிறவனாய் இருக்கிறானோ அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறவனாய், அவள் தேவனை அசட்டை பண்ணுகிறவனாய், அந்த சபை தேவனை அசட்டை பண்ணுகிறதா இல்லாதபடி தேவனை கனம் பண்ணுகிறதா இருக்கிறபடியினாலே தேவனும் அவர்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நாம் நன்மை செய்யும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான வேளையில் அவர் சிலுவையிலே மரணம் அடைவதற்கு முன்பாகவும் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு கூட தீமை செய்தார் என்று சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தையாகட்டும், அவருடைய கிரியையாகட்டும், அவருடையதான மற்ற காரியங்களாகட்டும், அவர் மனுஷகுமாரனாக ஊழியம் செய்யும் போதும் அவர் யாருக்கும் தீமை செய்ததில்லை, நன்மை மட்டுமே செய்திருக்கிறார். வேதம் சொல்கிறது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இப்பொழுது அவர் மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் பலவீனத்தையும் துக்கத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையிலே வானத்திற்கும் பூமிக்கு நடுவில் அந்தரத்திலே தொங்கின போதும் அவர் தீமை செய்தவராய் அல்ல, தீமை செய்ததினால் அல்ல, மனுக்குலத்திற்கு நித்திய மீட்பு என்கிற நன்மையை கொடுப்பதற்காக, மனுக்குலத்திற்கு நித்திய ஜீவன் என்கிறதான நன்மையை கொடுப்பதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். மொத்தத்தில் இயேசு நன்மைதான் செய்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஒருவனுக்கும் தீமை செய்வதில்லை, நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும், நல்லோரும் தீயோர் மேலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மழையை பெய்ய பண்ணுகிறவரும், எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் பகிர்ந்தளிக்கிறவருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், உங்கள் பாவங்கள் அற கழுவப்பட்டிருக்கிறது உண்மையானால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவ சபையில அங்கமாய் சேர்க்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், நீங்களோ கர்த்தர் விரும்புகிறதான அல்லேலூயா நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய வார்த்தையினாலும் கிரியைகளினாலும் நினைவுகளினாலும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மல்கியா 1:6 கேட்பார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கேட்கிறார். தேவ ஜனமாகிய நம்ம கர்த்தரை கனம் பண்ணாம யார் பண்ண போகிறார்கள்? கிறிஸ்துவின் உதிரத்தினாலே பிறந்த சபையாகிய நாம் கிறிஸ்துவை கனம் பண்ணாமல் யார் கனம் பண்ண போகிறார்கள்? கிறிஸ்துவை கனம் பண்ணுவதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க கனம் பண்ணினா என்ன பண்றாரு? அவரும் உங்களை கனம் பண்ணுகிறார். அந்த கனம் மகிமையையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மகிமையையும் தேவ சமாதானத்தையும் உங்களுக்கு கொண்டு வருகிறது. இந்த பகல் காலத்திலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறதான அருமையான தேவ சபையே, ஆண்டவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிற ஒரு காரியம், தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் வெளியரங்கமான வாழ்க்கையிலும் எல்லா வேளையிலும் கிறிஸ்துவை கனம் பண்ணுதல் ஆகிய நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வார்த்தையிலே நன்மை இருக்க வேண்டும், தீமை இருக்கக்கூடாது. உங்களுடைய கிரியைகளிலே நன்மை இருக்க வேண்டும், தீமை இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷியும் உங்களால் பாதிக்கப்பட்டேன் என்றோ நஷ்டம் அடைந்தேன் என்றோ இந்த மனிதனால் நான் தீமை அடைந்து விட்டேன் என்றோ புலம்பாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு முன்பாக, ஞான ஸ்நானம் என்கிற உடன்படிக்கையின் மூலம் கிறிஸ்துவை தரித்து
ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அவைகளை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார், தம்முடைய இரத்தத்தினாலே கழுவுகிறார். வேதம் சொல்கிறவனுடையதான பாவங்கள் இரத்தாம்பர சிகப்பா இருந்தாலும் அவைகளை பஞ்சை போல வெண்மையாக்குகிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு சாட்சியிடுகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அல்லது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, இது நன்மை இது தீமை என்கிற அறிவை அடைந்த பின்பு, மனப்பூர்வமாய் மற்றவர்களுக்கு தீமை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை, மற்றவர்களுக்கு நன்மைக்கு புறம்பான காரியங்களை செய்கிற கிரியைகளை நீங்கள் செய்கிறவர்களாயிருந்தால், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தேவனை அசட்டை பண்ணிருக்கிறீர்கள். ஆகையினாலே தேவன் உங்களை கனஈனம் பண்ணி விடுவார். இதற்கு முன்னால சொல்லி இருக்கிற தேவன் பண்ணினதான கனஈனம் ஏலியினுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கொண்டு வந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு சாட்சியிடுகிறது. அந்த ஏலி மட்டுமல்ல, இன்றைக்கு வேதாகமத்திலே அநேக பேர் நமக்கு முன்பாக நமக்கு திருஷ்டாந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் தனிப்பட்ட மனிதனாகட்டும் குடும்பமாகட்டும் சபையாகட்டும் தேவனை கனம் பண்ணாமல் அசட்டை பண்ணினார்களோ அங்கெல்லாம் அவர்களை இன்று வரையிலும் கர்த்தர் கனஈனம் பண்ணி கொண்டிருக்கிறார், கனஈனம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை கனஈனம் பண்ணினாரேயானால் யாரும் அடுத்து உன்னை கனத்திற்குரியவனாக கனத்திற்குரியவளாக மாற்ற முடியாது. பிசாசு வந்தால் உனக்கு தீமை செய்தால் இயேசுவின் நாமத்தினாலே நீ மாற்றலாம். உன்னை பார்க்கலும் கொடிய பலவான்களாகிய சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் வந்து உனக்கு தீமை செய்தால் இயேசுவின் நாமத்தினாலே நீ ஜெயித்து விடலாம். அந்த இயேசுவே உன்னை கனஈனம் பண்ண ஆரம்பித்தாரே ஆனால் நீ யாராலே கனமடைவாய்? வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை உண்டு. நீ பிறனுக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அது உனக்கு திரும்ப செய்யப்படும். உனக்கு என்ன எதிர்பார்க்கிறியோ அது நன்மையா இருந்தால் அந்த நன்மை நடக்கணும்னா பிறனுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேதாகமத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்தில் மூன்றாவது தோன்றின மனுஷன் அவன். முதல் மனுஷன் ஆதாம், இரண்டாவதாக ஏவாள், மூன்றாவதாக இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தவன் அவன். அவனுடைய பெயர் என்ன? காயின் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த காயின் யார்? முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுடைய குமாரன். அந்த குமாரனை பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்ய அறிந்திருக்கிற நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் ஏன் சொல்றாரு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவன் நன்மைக்கு புறம்பான காரியத்தை என்ன பண்ணிறான்? செய்து விடுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னோடு கூட தன் தாயின் கருவிலிருந்து பிறந்த தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்கு இவன் துணிந்து விடுகிறான். ஆபேல் என்கிறதான நீதிமானுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு இவன் துணிகரம் கொண்டு தீமை செய்து விடுகிறான். கர்த்தர் இப்ப இவனை பார்த்து கேட்கிறார், ஏன் உன்னுடையதான முகநாடி ஏற்பட்டிருக்கிறது? ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்ப காயினும் ஆபேலும் தான் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். காயின் கொண்டு வந்த அந்த காணிக்கை தேவனுடைய பார்வையிலே நன்மைக்கு எதுவாய் தெரியவில்லை. ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை தேவனுடைய பார்வையில எதுவா தெரிகிறது? நன்மைக்கு எதுவானதாய் தெரிகிறது. ஆகையினாலே காயினையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். உடனே இந்த
காயினுடையதான முகநாடி வேறுபடுகிறது. ஒரு எரிச்சல் அவனுக்குள்ளாய் ஏற்படுகிறது. அந்த எரிச்சல் தன் சொந்த சகோதரனாகி ஆபேலை கொலை செய்ய துணிகர கொள்ள செய்கிறவனாய் மாறுகிறது. நன்றாய் நீங்கள் இந்த இடத்திலே கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்ப அர்த்தம் என்ன? நீ நன்மை செய்தால் நீ என்னால் கனம் பண்ணப்படுவாய். அல்லேலூயா. ஆபேல் நன்மை செய்தான், ஆகையினாலே அவன் என்னாலே கனம் பண்ணப்பட்டான். என்னை அவன் கனம் பண்ணினான், நான் அவனை என்ன பண்ணினேன்? கனம் பண்ணினேன். ஆனால் நீ நன்மைக்கு பதிலாய் தீமை செய்து என்னை அசட்டை பண்ணினாய், ஆகையினாலே நானும் உன்னை என்ன பண்ணிட்டேன்? கனஈனம் பண்ணி விட்டேன் என்பதற்கு ஒப்பாய் சொல்லுகிறார். அப்ப நன்மை செய்யலைன்னா வீட்டு வாசற்படியில எது இருக்கா? பாவம் படுத்திருக்கிறது. நன்மை செய்ய அறிந்திருந்த அந்த பிரமாணத்தின்படி தேவன் விரும்புகிற நன்மை உன்னுடைய வார்த்தையிலேயோ உன்னுடைய கிரியைகளிலோ இல்லாமல் இருந்தால், மற்றவர்களுக்கு வேதனைகளையும் கண்ணீரையும் உபத்திரவத்தையும் உருவாக்குகிற வார்த்தைகளையும் சிந்தைகளையும் உடையவளாய் நீ இருந்தால், மற்றவர்களுக்கு வேதனையும் துன்பத்தையும் தீமையையும் உண்டு பண்ணுகிற ஓயாத கண்ணீரை உண்டு பண்ணுகிற, நல்ல கவனிங்க, நன்மைக்கு புறம்பான காரியங்களை, தீமைக்கு எதுவான காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களாய் இருந்தால் உங்க வீட்டு வாசப்படியில என்ன இருக்கா? பாவம் படுத்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது யாருக்கு? பிரமாணத்தை அறிந்த பின்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அறிந்த பின்பு. அப்ப அறியாதவங்க இனி எப்படி நடக்கலாமான்னா, இல்ல, இப்ப நீங்க அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சப்தத்தை கேட்கும் போதே இது சரி இது தவறு என்கிறதான தெளிவை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். ஆகையினாலே இனி உங்களுடையதான கிரியைகளும் வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு நன்மை உண்டு பண்ணுகிறதா இருக்க வேண்டுமே தவிர, மற்றவர்களை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, மற்றவர்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற, அவர்களுடைய இருதயத்தை நோகடிக்கிறதான தீமைக்கு ஏதுவான வார்த்தைகளாய் இருக்கக்கூடாது. தீமைக்கு ஏதுவான கிரியைகளாய் இருக்கக்கூடாது. நன்மை செய்யலைன்னா பாவம் எங்க வந்து படுத்திருக்கு? வீட்டு வாசற்படியில படுத்திருக்கு. நீ மனம் திரும்பினேங்களா? வீட்டு வாசற்படியில இருக்கிற பாவத்துக்கு என்ன பண்ண போற? அந்த பாவம் தான் சாபமாய் மாறி உன்னையும் உன்னுடைய வருங்கால சன்னதிகளையும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது. பெற்றோர் விதைக்கிற விதை பெற்றோரோடு கூட முடிந்து போகவில்லை. மீதியை யாருக்கு வைக்கிறார்கள்? வேதம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீ ஆவிக்கு ஏற்றபடி நன்மையை விதைச்சா நீயும் உன்னுடைய சன்னதியும் எதை அறுப்பார்கள்? நன்மையை அறுப்பார்கள். நீ மாம்சத்திற்கு ஏற்றபடி தீமையை விதைக்கிற ஆளா இருந்தா, அது வார்த்தையா இருக்கலாம், கிரியையா இருக்கலாம், அந்தரங்கத்திலே நடப்பிக்கிற காரியங்களா இருக்கலாம். நீ தீமையை விதைக்கிற ஆளா இருந்தா நீ என்னதான் அறுப்பியா? தீமையை அறுப்பாய் என்று வேதம் சொல்கிறது. தாவீது நன்மைதான் செய்தான். ஆனால் ஒரு இடத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத தீமையை செய்து விடுகிறான். அடுத்தவனுடைய மனைவி என்று அறிந்தும் பிரமாணத்தை மீறி தனக்கு உடைமையாக்கி கொண்டு அவளுடைய கணவன் இனி உயிரோடு கூட இருக்காதபடிக்கு போர் முகத்திலே துணிகரமாய் விட்டு கொல்லுகிறான். தாவீது அதுக்கு எவ்வளவோ கிரயம் செலுத்துகிறான். தாவீதுக்கு அவளுக்கு பிறந்தது செத்து போகிறது. அதோடு கர்த்தர் விடல. என்ன சொல்றாரு? நீ ஒளிப்பிடத்திலே, சூரியனுடைய வெளிச்சம் வராத ஒளிப்பிடத்திலே இந்த காரியத்தை செய்தாய். ஒளிப்பிடத்திலே செய்தாய். நான் என்ன செய்வேன்? சூரியனுடைய வெளிச்சத்திலே இதை பகிரங்கமாய் எல்லாருடைய கண்களும் காண்பதற்கு நடப்பிப்பேன். நடந்துச்சான்னு வேதத்தில் வாசிச்சு பாருங்க. தாவீது எவ்வளவோ கிரயம் செலுத்தி பார்த்தான், நடக்கல. அவனுடைய சொந்த கற்ப பிறப்பை, அவனுடைய மகனே அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். அல்லேலூயா. அவனை கொல்ல வகை தேடுகிறான், துரத்தி அடிக்கிறான். அந்த அப்சலோம் என்கிற தாவீதின் குமாரனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான், கூட இருக்கிறதான அகித்தோப்பேல். அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஜனங்களுக்கு ஆகாதவனாய் மோசமானவனாய் போகணும். உன் தகப்பனுக்கு நாச்சம் எடுக்கிறவனாய் போகணும். ஆகையினால அரண்மனையின் மேல் மாடியில கூடாரம் போட்டு உன்னுடைய தகப்பனுடைய மரமனை வாட்டிகளோடு கூட எல்லாருடைய கண்களும் காணும்படி நீ பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ ஒளிப்பிடத்தில் செய்த நான் அதை என்ன பண்ணுவேன்?
பப்ளிக்ல செய்வேன். நீ இன்னைக்கு அந்தரங்கத்திலே விதைக்கிற சில காரியங்களை அது தீமையாக இருக்குமே ஆனால் அதை தேவன் உன்மேலும் உன்னுடைய சன்னதிகளின் மேலும் திரும்ப பண்ணுவார். உன் வீட்டு வாசலிலே அது பாவமாய் படுத்து கிடக்கிறது, மறந்து போகாதே. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு, தேவன் கொடுக்கிற கனம் உண்டு. நான் மறுபடியும் சபைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், எந்த விதத்திலும் உங்களுடைய நினைவுகளினாலோ வார்த்தைகளினாலோ கிரியையினாலோ யாருக்கும் எந்த தீமையும் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க. நன்மை என்பது மறுபடியும் நன்மைகளை கொண்டு உன்னிடத்தில் தங்கும். தீமை என்பது போன வேகத்தில் அதிக வல்லமையோடு கூட உன்னிடத்திற்கு திரும்ப வரும். கர்த்தர் கனவீனம் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீ ஒன்னும் பண்ண முடியாது. நீ படிக்கிற இடத்துல யாருக்கும் தீமையான காரியங்களை யோசிக்காத. நீ வேலை பார்க்கிற இடத்துல உனக்கு நல்ல பேர் வேணும்னு சொல்லி மற்றவர்களுக்கு தீமையான காரியங்களை யோசிக்காத. அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்களா அறியாதவர்கள் அதை குறித்து கவலை இல்லை. தேவ சபைக்குள்ளால மற்றவர்களுக்கு தீமை உண்டாகும்படியான நினைவுகளையோ வார்த்தைகளையோ கிரியைகளையோ வெளியரங்கமாகவோ உங்களுடைய அந்தரங்கத்திலே செய்யாதிருங்கள். பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். நீங்க கர்த்தராலே கனஈனம் பண்ணப்படுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். இந்த காயினை பாருங்க, சாபம் நிறைந்தவனாய் மாறுகிறான். அவன் மேல் கர்த்தர் அடையாளத்தை போடுகிறார். நீ இட்ட தண்டனை எனக்கு கொடிது என்று சொல்லி புலம்புகிறான். என்னை பார்க்கிறவன் எவனும் கொன்று போடுவானே என்று சொல்லி அவனுக்கு ஒண்ணு தெரியுது, நாம் விதைச்சதை நான் அறுத்தாகணும். அவனுக்கு அன்னைக்கு வேத பிரமாணம் கொடுக்கப்படல. அவன் நியாய பிரமாணத்தின் காலத்தில் உரியவன் அல்ல, மனசாட்சியின் காலத்தில் இருந்தவன். ஆனா இவ்வளவு தேவனுடைய சத்தியத்தை கேட்டும் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? நம்ம வீட்டு வாசல்படியில எது படுத்து கிடக்கிறது? தேவனுடைய இரக்கமா அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பா? பாவம் படுத்து கிடப்பதற்கு நீங்கள் காரணமாயிருந்தால் அது தேவனுடையதான கனவீனத்திற்கு வழிபாக்குக்கும், மீட்பு கிடையாது. ஜாக்கிரதை. நீங்க தொழில் செய்யுங்க, அந்த தொழில மற்றவர்களுக்கு தீமை உண்டாகும்படியான காரியங்களை செய்யாதீங்க. அல்லேலூயா. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கட்டும், கவலைப்படாதீங்க. உங்கள் தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வெட்டின குழியிலே அவர்களையே விழச் செய்கிற தேவன். உங்களுக்கு விரோதமாக கல்லை புரட்டுகிறவனை பாம்பை கடிக்க செய்கிற ஆண்டவர். நீங்க ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோவை அக்கினி சூளையிலே போடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அக்கினி சூளையிலே அவிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். தானியேலை சிங்கத்தின் கவியில போடுறதுக்கு காரணமாக இருந்தவர் சிங்கத்தினாலே பட்சிக்கப்பட்டு போனார். தானியேலோ ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார். போடப்பட்டான் தானியேல் சிங்கத்தின் கவியில. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவைகளுடைய வாய்களை கட்டி போட்டார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போடப்பட்டாங்க, உண்மை. ஆனால் அக்கினி அவர்கள் மேல் பலம் கொள்ளாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு பாதுகாவலாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீமை செய்ய நினைத்ததான பார்வோனை அவனுடைய சேனையையும் செங்கடலிலே அமிழ்த்தி போட்டார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நீ பிறனுக்கு எதை செய்ய நினைக்கிறாயோ அதை கர்த்தர் உனக்கு செய்வார், உன்னுடைய சன்னதிகளுக்கு செய்வார். ஜாக்கிரதை சபையே. நீ நன்மை செய்கிற ஆளாயிருந்தா, நன்மையானவைகளை பேசுகிற ஆளாயிருந்தா, நன்மையானவைகளை சிந்திக்கிற ஆளாயிருந்தா கர்த்தர் உனக்கும் உன் சன்னதிக்கு நன்மைதான் செய்வார். நான் இப்படி சொல்றேன், உன்னுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இல்லைன்னா திருப்பி போட்டு கப்பத்தை. உன்னுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் தீமையின் மேல் தீமை உன்னை தொடரும். உனக்கு எது வேணுமோ அதை நீ தான் எடுத்துக்கிடணும். கர்த்தர் நீ இப்படிதான் இருக்கணும்னு என்ன பண்ண மாட்டார், உன்னை பிடிச்செல்லாம் வைக்க மாட்டார், சொல்லுவார். ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் உனக்கு ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளலைன்னா அது உனக்கு நியாய தீர்ப்பாய் மாறும். யாக்கோபு 4:17 சொல்லுகிறது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்த, அந்த அறிவு நமக்கு எப்படி வருது? தேவனுடைய வசனத்தில் இருந்து வருது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தோம் அதை செய்யாமற் போனால், இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஒருவன் நன்மை செய்ய பயிற்றுவிக்கப்பட்டவனாயிருந்தோ அல்ல அறிகிற அறிவை அடைகிறவனாயிருந்தோ அதை செய்யாமற் போனால்
அது அவனுக்கும் பாவமாயிருக்கும். அங்க என்ன சொல்றாரு? வீட்டு வாசற்படியில படுத்திருக்கும். இங்க யாக்கோபை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அது பாவமாயிருக்கும். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அப்ப அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்த பின்பு கர்த்தருடைய சத்தியம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்த பிறவைக்கு என்ன பண்ணக்கூடாது? நன்மை செய்ய திராணி இருக்கும்போது, அல்லது நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நீங்க யோசிங்க, உங்க நினைவுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறதா, சாபமாயிருக்கிறதா, அல்லது பாவமாயிருக்கிறதா? உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சாபமாயும் பாவமாயும் இருக்கிறதா, இல்லை ஆசீர்வாதமாயிருக்கிறதா? உங்கள் சன்னதிகளுக்கு எதை உருவாக்கி வைக்கிறீர்கள்? உங்களுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் நீங்கள் நல்லவர்களைப் போல உங்களை அடையாளம் காட்டிக் கொள்ளலாம். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில நடப்பிக்கிற சில கிரியைகள், சில வார்த்தைகள், சிலரோடு கூட நீங்கள் சிரித்து பேசுகிறீர்கள், அன்பாய் பேசுகிறதை போல பேசுகிறீர்கள். ஆனால் அந்தரங்கத்திலே அவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளையும் கிரியைகளையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாயிருக்கிறீர்கள். சிலர் நம்பி உங்களிடத்திலே சொல்லுகிற சில காரியங்களை நீங்கள் சொல்லக்கூடாதவர்களிடத்திலே சொல்லி அவர்களை வேதனைக்குட்படுத்துகிறவராயிருக்கிறீர்கள். நீங்க இப்ப நன்மை செய்கிறீர்களா, பாவம் செய்கிறீர்களா? நீங்கள் வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களா, விட்டு விலகுகிறவர்களா? ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை எந்த அளவுக்கு துக்கப்படுத்த முடியுமோ, அள வைக்க முடியுமோ, வேதனைப்படுத்த முடியுமோ அவ்வளவையும் செய்துவிட்டு நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று. எப்படி உன்னுடைய ஜெபம் வானத்தில் போய் எட்டும்? உன்னுடைய ஜெபம் பாவமாய் இருக்கிறது. காரணம், உன் வீட்டு வாசல்லையும் பாவம், நீயும் பாவியா மாறிட்ட. உன் ஜெபம் மட்டும் எப்படி பரிலோகத்தின் தேவனிடத்துல போய் எட்டும்? ஏதோ நீ நினைக்கிற நான் ஜெபிக்கிறது எல்லாம் கர்த்தர் தாராரு, உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். நீ சீர்படாம கர்த்தர் எல்லாத்தையும் உனக்கு தாராருன்னா உனக்கு நீ அதிக கேடு உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். அது கர்த்தர் தரல, உன்னுடைய இருதயத்தை கொழுக்க பண்ணும்படி, உன்னை தேவனுக்கு ஆகாதவளாய் மாற்றும்படி சாத்தான் சில காரியங்களை தருகிறான். ஏன்னா உலகம் எல்லாம் அவனுக்குள்ளதான் இருக்கு. கரங்களை கொட்டி தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவாரா? நல்லா கேட்டு அவருக்கு சித்தமானதை தான் செய்வாராம். கரங்களை கொட்டி 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் கேட்பாரு. கேட்டு, அதாவது அந்த விருப்ப நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள், நன்மை செய்கிறவர்கள் ஜெபிக்கும் போது எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுக்க மாட்டாராம். அவருடைய சித்தத்தின்படியான காரியத்தை தான் நமக்கு தருவாராம். நீ தகுதியே இல்லாத ஆளா இருந்த நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கிறாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உன்னுடைய இருதயத்தை கொழுக்க பண்றதுக்கு விட்டுட்டாருன்னு அர்த்தம். ஜாக்கிரதை, ஏமாந்து போயிடாத. திரும்பு, தேவனுக்கு நேரா திரும்பு, வசனத்துக்கு நேரா திரும்பு. வீட்டு வாசப்படியில இருக்கிற பாவம் இனி இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற பாவம் இனி இருக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் அதே நிலைமையோடு கூட இருந்தால் உனக்கு ஐயோ. நன்மை செய்கிறவர்கள் யாரா? எடுத்தவர்கள் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்கள. 3 யோவான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 11வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நன்மை செய்கிறவர்கள் யாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆமென். பிரியமானவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவனே, அவருடைய சிலுவையின் சிநேகத்திற்கு பங்காளியாய் மாறினவளே, நீ நியாய தீர்ப்புக்கு பங்காளியாய் மாறாதபடிக்கு வேதம் சொல்கிறது. தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணல. அவன் யாரால உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். வேதம் சொல்லுதா இல்லையா? வேலை செய்கிற இடத்துல ஒரு தரக்கெடுத்து ஒரு தரக்கிட்ட சொல்லாத. படிக்கிற இடத்துல ஒரு தரக்கெடுத்து ஒரு தரக்கிட்ட சொல்லாத. ஆமென் சொல்லுங்களேன். உன் குடும்பத்துக்குள்ளால சமாதானத்தை கெடுக்கும்படி, உறவுகளை கெடுக்கும்படி ஒருவரை கெடுத்து ஒருவர்கிட்ட சொல்லாத. அந்த தவறு செய்த ஆளை கூப்பிட்டு பச்சு பேசு. நீ செய்யறது தப்படி, இப்படி போயிட்டேன்னா அது சந்தோஷமா இருக்காது, மகிழ்ச்சியா இருக்காது. பார்த்துக்க, அது உனக்கு பாதிப்பை உருவாக்கணும். அவங்களுக்கு அன்போடு புத்திமதியை சொல்லு, கடிந்து கொண்டு புத்திமதியை சொல்லு. பத்த வைக்க கூடாத இடத்துல பத்த வச்சுக்கிட்டு குளிர் காயாத. ஒரு நாளைக்கு அது உன்னை பற்றித்து விடும்.
பிறனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் அது உனக்கு திரும்ப செய்யப்படும். இப்ப நீ யோசிக்கணும் இந்த வசனத்துல இருந்து, நான் தேவனால் உண்டாயிருக்கிறேனா இல்லையா? தீமை செய்யறது யாருக்கு வேலை? சாத்தானுக்கு வேலை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அந்த நன்மை செய்கிறவன் தேவனால் கனம் பண்ணப்படுகிறான். காரணம், அவன் தேவனை அசட்டை பண்ணாதபடி அவனை கனம் பண்ணுகிறான். என் அன்பு வாலிபனை, கன்னிகை, பிரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் உங்களை பார்த்து அன்பான ஒரு கேள்வி, மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் நன்மை செய்து தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? இல்லை அவரை அசட்டை பண்ணி கனவீனத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய செய்கைகள் மொத்தமும் உபயோகமாய் இருக்கிறதா? நீங்க வெட்டின குழி எதுவோ அதில் தான் விழ போறீங்க. யோசேப்புக்கு விரோதமாக குழியில தூக்கி போட்டாங்க. அதே சகோதரர்கள் தான் அவனுக்கு முன்னால சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிறார்கள், கரங்களை கொட்டி. அவனுக்கு முன்னால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவனை கொள்ளை பொருளாய் தரும்படி உபாய தந்திரங்களை தேடுகிறார்கள். ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. குழியில கிடந்தவன் சிங்காசனத்துல இருக்கிறான், குழியில போட்டவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? முகங்குப்பர விழுந்து கிடக்கிறான். ஜாக்கிரதை. உன்னால நன்மையா யோசிக்க முடியலையா? நன்மையா பேச முடியலையா? நன்மையா செய்ய முடியலையா? விலகிடு, வேண்டாம். என்னால நன்மை செய்ய முடியாது, ஆனால் நான் தீமை செய்ய விரும்பலை. நம்ம எல்லாம் செய்துக்கிட்டு ஆவியில் ஜெபம் பண்ணுனா கர்த்தர் எப்படி கேட்பாரு? வெள்ளையிலையும் மாற்றினா போதுமா? உங்களுடைய செய்கைகள் மொத்தமும் தேவனுக்கு உபயோகமாக இருக்கிறதா? இருதயத்தை அழுக்கில் வச்சிருக்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து இனி குற்றமுள்ளவர்களாயிராதபடி, நியாயத்தீர்ப்பு பங்குள்ளவர்களாயிராதபடி இன்னைக்கு இந்த வசனம் உங்களை சுத்திகரிப்பதற்கு விட்டு கொடுங்க. தாழ்த்துறது போல தாழ்த்தி உயர்த்தாதீங்க. அது பயங்கரமான பின்விளைவுகளை உருவாக்கும். வாசற்படியில் படுத்து கிடக்கு பாவம், அது உன்னை பாவியாய் மாற்றுகிறது. ஆமேன் சொல்லுங்களேன். பாவம் செய்கிற ஒருவன் மிகுந்த நன்மைகளை அவன் எங்கெங்க இருக்கிறானோ அங்கெல்லாம் கெடுப்பான். வீட்டுக்குள்ளால இருந்தால் வீட்டில் வர நன்மையை கெடுப்பான். சபைக்குள்ளால இருந்தால் சபையில் கெடுப்பான். ஒரு உறவுக்குள்ளால இருந்தால் உறவுக்குள்ளால வர வேண்டிய நன்மையை கெடுப்பான். ஜாக்கிரதை. பலி செலுத்துகிறவன், கர்த்தரை இடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறவன், தரித்திரருக்கு தயை செய்கிறவன், நான்காவதாக நன்மை செய்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். அவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நீ நன்மையை விதைச்சிருந்தேன்னா நன்மையை திரும்ப தருவார், தீமையை விதைச்சிருந்தேன்னா தீமையை திரும்ப தருவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் புறம் பேசுதல் இருக்கவே கூடாது. அடுத்த காரியத்துக்கு போயிருவோம். ஐந்தாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது அவர் எப்படி கனம் பண்றாரு? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்ற சந்தோஷம் புரண்டோடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆலை என்பது உங்களுடைய இருதயத்தை வச்சுக்கோங்க. இப்ப ஐந்தாவது நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம், யார் கர்த்தரை கனம் பண்ணுகிறார், யாரை கர்த்தர் திரும்பி கனம் பண்ணுகிறார்? உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்படி கனம் பண்றவங்களை கர்த்தர் திரும்ப கனம் பண்றாரு. அப்ப முதற் பலன், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதத்துல முதன்மையானது யாருக்கு? கர்த்தருக்கு. எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு மிச்சம் இருந்தா கர்த்தருக்கு கொடுக்கலான்னு நினைக்க கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை முதல்ல கொடுத்துடணும். அது பொருளானாலும் சரி, விளைவின் முதற் பலனானாலும் சரி, கையின் பிரயாசங்களானாலும் சரி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலி பிரமாணத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பலி பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பலி பிரமாணத்திலே திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ எனக்கு செலுத்துறது எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும், தலையீற்றா இருக்கணும், கொழுமை உள்ளதா இருக்கணும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சில பிரமாணங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணத்தை மீறி ஒருவன் தேவனுக்கு பலி செலுத்தினால் தேவனை கனவீனம் பண்ணுகிறான். கர்த்தர் அதை அங்கீகரிப்பதில்லை. நல்லா கவனிச்சுக்குங்க, நல்லா கவனிச்சுக்குங்க இந்த காரியத்தை. நசல் கொண்டதை நீ அனுபவிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளதை ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது.
முதல்ல கர்த்தருக்குரியது. ஆமே, நீ கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா கொடுக்காத. நீ தரித்திரனாயிரு, கடன் பிரச்சனை உள்ளவனாயிரு. நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு கர்த்தர்கிட்ட எதிர்ப்பாரு. கர்த்தருக்குரியத ஒரு வாரம் உனக்கு 5000 ரூபாய் வருதா, 500 ரூபாய் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுரு. அதை மாசமோ வாரமோ கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்துரு. மாதத்தின் முதல் நாளிலே, முதல் கர்த்தருடைய நாளில் உனக்கு சம்பளம் வருதா, வந்த உடனே வச்சுக்கிட்டு அழகு பார்க்காத. அழகு பார்த்துக்கிட்டு நீ செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துக்கிட்டு கடைசியா ஒரு 4-5 நாள் கழிஞ்சு ஆண்டவருக்கு கொடுக்கலான்னு நினைக்காத. எல்லாத்தையும் உன் தேவைக்கு முடிச்சுக்கிட்டு கடைசி வாரம் கொடுக்கலாம். கடைசி வாரம் வெறும் கையனாயும் சமூகம் நான் வந்தேனே ஏசுநாதா, வெறும் கையனாயும் சமூகம் நான் வந்தேனே ஏசுநாதா, என்னை ஆசீர்வதி தருளும், அப்போ உமக்கு கோடி கோடியாய் கொடுப்பே. முதல்ல தந்ததுல உண்மையாயிரு. நீ செலுத்த வேண்டியதை செலுத்த வேண்டிய நேரத்தில் காலம் தவறாமல் செலுத்த வேண்டும். பஸ்கா என்கிறதான பள்ளிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பிரமாணம் உண்டு. குறித்த காலத்திலே, குறித்த மாதத்திலே, குறித்த நேரத்திலே காலம் தவறாமல் செலுத்த வேண்டும். இல்லையானால் அவன் ஜனத்திலிருந்து என்ன பண்ணிடுவான், அறுப்புண்டு போய் விடுவான். கடைசி வாரம் ஒன்னும் இல்லை, கையும் செஞ்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் என்ன பண்ண, எல்லாம் செலவழிஞ்சிட்டு. கர்த்தரும் அப்படித்தான் கண்ணோக்கி பார்ப்பார். நீ எதை செய்கிறாயோ அதை தான் கர்த்தர் செய்வார். உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார். நான் இப்ப 10ல் 1ங்கிற தசம பாகத்துக்கே வரல, அங்க நான் வரவே இல்லை. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு நியமம் உனக்கு தெரியுமா? குறைஞ்சபட்சம் தசம பாகம். உனக்கு 50,000 வருதுன்னா 5,000, 5 லட்சம் வருதுன்னா 50,000 குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் நீ எவ்வளவு வேணும்னாலும் 50,000 தான் எனக்கு தேவை, 4.5 லட்சத்தை நீ வச்சுக்கிட்டோன்னு சொன்னாலும் சரி. ஆண்டவரே 5,000 எனக்கு போதும், 45,000 நீர் வச்சுக்கிடுவோன்னு சொன்னாலும் சரி. அடிப்படை உபதேசத்துல தவறிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல என்னது? உன் திராணிக்கு தக்கதாக. அது எதுவா இருக்கணும்? பழைய ஏற்பாட்டுல உள்ள பிரமாணம் எல்லாம் இருந்திருக்கும்னா இங்க நம்ம இருக்க முடியாது. நீ அப்பன் சொல்றதுக்கு வீட்டுல மாவு எடுத்து பிசையும் போது அந்த மாவுல முதற் பலனை கொண்டு யாருக்கு கொடுக்கணுமா? ஆசாரியனுக்கு கொடுத்துக்கிட்டு வந்துதான் நீ அப்பன் சுட்டு திங்கணும். பிரமாணம், முதற் பலன். இப்ப நான் கழுதையும் வச்சிருக்கேன், ஆடும் வச்சிருக்கேன், மாடும் வச்சிருக்கேன். இப்ப கழுத முதல் குட்டியை ஈன்று விடுகிறது, அதை கர்த்தர் கொண்டு கொடுக்க கூடாது. நான் என்ன பண்ணணுமா? இத கழுத்தை முறிச்சு போட்டுக்கிட்டு ஆட்டிலேயோ மாட்டிலேயோ இருக்கிற முதற் பலனை எடுத்து கர்த்தருக்கு கொண்டு கொடுக்கணுமா? கரங்களை கொட்டி. புரியுதோ இல்லையோ? கழுத தானே முதற் பலன் தானே கேட்டிருக்கிறாரு. தலையிட்டு நான் கொண்டு போய் கொடுக்கிறேன்னு கொடுக்க கூடாது. கழுத ஆண்டவருக்கு தேவையில்லை. அப்ப கழுத்தை முறிச்சு போட்டுக்கிட்டு அதற்கு ஈடாக தலையிட்டான ஆட்டை கொண்டு போய் கொடுக்கணும். பிரமாணம். அல்லேலூயா. நமக்கு தான் பழைய ஏற்பாடு ரொம்ப பிடிக்காது. புதிய ஏற்பாடே வாசிக்க மாட்டோம், பழைய ஏற்பாடுங்க எவன் போட்டு வாசிக்க. எங்க தப்பு பண்றோம்னா முதற் பலனானதை நம்ம வச்சுக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆபேலும் காயினும் என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினார்கள். அப்படித்தானே? ஆமென். ஏன் ஆண்டவர் காயினுக்கு பலியை அங்கீகரிக்கல? ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, அவன் காயை கொண்டு கொடுத்தான். அவன்கிட்ட இருக்கிறது தானே கொடுக்க போவான். எங்கிட்ட 500 ரூபா நோட்டு இருக்கு, நான் கொடுப்பேன். இன்னொரு கிட்ட 50 ரூபா தான் இருக்கு, அதை கொடுக்கிறான். அவன்கிட்ட இருக்கிறத தானே கொடுக்க முடியும். அவனுக்கு ப்ரொபோஷனல், அவனுக்கு தொழில். அது யாருக்கு? காயினுக்கு தொழில். அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அங்கே மறைந்திருக்கிறது. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்ப ஏன் காயினுடைய காணிக்கையும் காயினை ஏற்றுக்கொள்ளாமல் ஆபேலுடைய காணிக்கையோ ஆபேலை ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார்னு வேதம் இருக்கு. காய்கறி அல்ல இங்க முக்கியம். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3 முதல்
5 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகள், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, கனிகளை அங்க நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். யாருக்கு கொண்டு வந்தான்? கர்த்தருக்கு தான். அதுல ஒரு தப்பும் கிடையாது, கர்த்தருக்கு தான் கொண்டு வந்தான். அடுத்த வார்த்தை, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலற்றை கொண்டு வந்தான். ஆபேலை அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிச்சார். இங்க நீங்க அண்டர்லைன் பண்ணணும்னா, மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும். இப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல, தலையீற்று என்கிற பிரமாணம் மனசாட்சியின் யுகத்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அது. மனசாட்சியின் யுகம் நிறைந்த காலம் அது. அந்த மனசாட்சியின் யுகத்தில் வாழ்றவன் ஒருத என்ன பண்றான்? கர்த்தருக்கு எதை கொண்டு வரான்? மறுபடியும் நான் சொல்றத கவனத்தில் வச்சுக்கோங்க, இருக்கிறத தானே கொண்டு வருவான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டதான். அதுல 2 வார்த்தை மிஸ் ஆகுது, சொல்லுங்க பாப்போம். முதற்பலனும் கொழுமையுமானதுங்கிறது இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டான்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை இவன் அப்பமிட்டான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதற்பலனையும் கொழுமையானதையும் இவன் என்ன பண்ணிட்டான்? முழுங்கிட்டான். ஏப்பம் விட்டுக்கிட்டு அடுத்து மிச்சம் இருக்கிறது. அவன் காய்கறி கொண்டு வந்ததில்லை. ஆண்டவருக்கு தெரியும் அவங்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் கொண்டு வருவான்னு. ஆனால் கொண்டு வந்த விதம் தவறாகி போய்விட்டது. பிரமாணத்தை உடைத்தறிந்து முதற்பலன் என்கிற மேன்மையை தனக்குரியதாய் மாற்றி, ஆமென், அதற்கு பின்புள்ளதை கர்த்தருக்கு சேர்க்கிறான். கர்த்தர் அங்கீகரிக்கல, கனஈனம் பண்ணிட்டான். இவனை கனம் பண்ணுவதற்கு பதிலாக ஆண்டவர் அவனை கனஈனம் பண்ணி விட்டார். அடுத்தவன் என்ன பண்றான்? நல்லா கவனிங்க. தங்கிட்ட இருந்ததுல மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும், தலையீற்றுன்னு மட்டும் இல்ல, எது பெஸ்டா இருக்கோ அது. முதல் பிள்ளை யாருக்குள்ளது? கர்த்தருக்குள்ளது. ஆனா குருடும் படிக்காததும் விளங்காததுமா இருந்தா, ஆண்டவரே உங்க ஊழியத்தை கொட்டுறேன். ஃபியூச்சர்ல ஜெபம் பண்ணி, அது நல்லா ஜெபம் பண்ணி படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆயிடுச்சோன்னா இந்த ஊழியங்கிற கான்செப்டே மறந்துடுவோம். அது விளங்காததா கிடந்தான்னா ஆண்டவரே ஊழியத்துக்கு. ஆபேல பாருங்க, தலையீற்றையும் தன்னிடத்தில் இருந்த கொழுமையானதையும். பெஸ்ட். நான் இப்படி சொல்றேன், கர்த்தருக்குன்னு நீ எதையாவது கொடுக்கணும்னு நினைச்சேன்னா உங்ககிட்ட எது பெஸ்டா இருக்கோ அதை கர்த்தருக்கு கொடு. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று பெஸ்டா இருக்கிறத கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை பெஸ்டா வைப்பாரு. நீ எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன்னா உன் வாழ்க்கையும் கர்த்தர் அப்படிதான். எல்லாரையும் ஆசீர்வதிச்ச மிச்சம் இருக்குன்னா நான் உன்னை என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிச்ச மிச்சம் இருக்குன்னா நீ அண்ணா எனக்கு மிச்சம் கொடுத்த ஆளு. நேரத்தில் முதற்பலனை கொடுக்கிறியா? இங்க இருக்கிற எத்தனை பேர் காலையில அதிகாலையில எழுந்த உடனே தேவனை தேடி அவருடைய சமூகத்திலே முதற்பலனை கொடுக்கிறவர்கள். ஒரு நாளின் துவக்கத்தை குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாகலும் ஜெபத்திலும் வேதத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலவழித்து விட்டு மற்றவர்களிடத்தில் பேசுகிறவர்கள் எத்தனை பேர்? காலையில எழும்பின உடனே மொபைலை எடுக்கணும், பெட் காப்பி வந்துச்சான்னு பார்க்கணும், பத்திரிகை வந்துச்சான்னு பார்க்கணும், மிஸ்டு கால் இருக்கான்னு பார்க்கணும், வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்கணும். எல்லாம் பார்த்துக்கிட்டு படுக்கையிலிருந்து எழும்புறவங்க இருக்கிறாங்க. கேட்டோம், நாங்களும் ஜெபம் பண்றோம். இனி சிலருக்கு எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கு நேரம் இருக்காது, ஜெபம் பண்ணவும் நேரம் இருக்காது, பைபிள் வாசிக்கவும் நேரம் இருக்காது. இன்னும் சிலர் என்னன்னா, நம்ம இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணியாச்சு போதும், பைபிள் என்னத்துக்கு வாசிக்கிறோம்? அதுதான் பாஸ்டர் கிடந்து கத்துறாரு வாரத்துக்கு ஒருக்கா. இல்லை, அனுதினமும் தேவ சமூகத்திலே நீ செலுத்த வேண்டிய நாளின் முதற்பலனை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஒரு நாளின் துவக்கம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். நீ தூக்கம் எழும்பி வேற யாருகிட்டையும் பேச போக கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டு தான் மற்றவங்ககிட்ட பேச போகணும். நீ முதல்ல கர்த்தர்கிட்ட துதியின் மூலம் நன்றி செலுத்தணும், ஜெபத்தின் மூலம் பேசணும். இரண்டாவது, வேத வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாரு. ஒரு நாளின் துவக்கத்தில்
செலுத்த முதற் பலனையும் கொழுமையானதையும் கர்த்தருக்கு செலுத்திப்பார். கர்த்தர் உன்னை கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஒரு நாளில் வேதத்தை கையில் எடுக்காதவர்கள் எத்தனை பேர்? சிலவங்களுக்கு எப்ப தெரியும்? அதிகாலை பொழுது. இரவு தூக்கத்துக்கு போகும்போதுதான் அதிகாலை பொழுது. தூக்கத்துக்கு படுக்கையில போன பிறகு இருந்துகிட்டு சோத்திரம் சோத்திரம், காத்ததுக்கா சோத்திரம், சோறு தந்ததுக்கா சோத்திரம், தண்ணி தந்ததுக்கா சோத்திரம், அதுக்கு சோத்திரம், இதுக்கு சோத்திரம், ஊறுகாய்க்கு சோத்திரம், மோருக்கு சோத்திரம். கடைசியில போற போக்கில் செத்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு காத்துக்கொள்ளணும்னு சொல்லிக்கிட்டு உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலே. இப்ப படிச்சு படிச்சு என்ன ஆகி போச்சுன்னா நமக்கு மனப்பாடம் போல ஆகி போச்சு. இப்ப திறந்து வச்சுக்கோ, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடையதான நிழலிலே தங்குவார். யாரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க? தேவ சமூகத்தில் நீங்கள் செலவழிக்கிற கொஞ்சம் நேரம் விலையேற பெற்றது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? எலும்பின உடனே ஊத்த கண்ணையும் தேய்ச்சிக்கிட்டு 4 கொட்டாயும் போட்டுக்கிட்டு கிச்சன்ல போய் கடைய போற இல்ல. தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கிறாயா ஒரு நாளின் துவக்கம் ஆண்டவருக்குரியது. முதற் பலனும் கொழுமையுமானதை, தலையீற்றும் கொழுமையுமானதை ஆண்டவருக்கு செலுத்துகிறான். அவன் கனம் பண்ணப்படுகிறான். செத்தா என்ன ஐயா? நீதிமானாய் செத்து பூமியில் இருந்தவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. நியாயம் செய்கிற தேவனாய் மாற்றிவிட்டான். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் ஆபேல் பேசப்படுகிறான். கரங்களை கொட்டி சொல்லுவோமா? ஆமென். ஆபேல் இன்னைக்கும் பேசப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அந்த பலியை குறித்து எபிரேய நிறைவு ஆக்கியோன் கொஞ்சம் கூட என்ன பண்றான்? ஆழமாய் சொல்லுகிறான். வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று. ஹலோ, அப்ப இந்த பலி செலுத்துறது வரைக்கும் முதன்மையானதையும் கொழுமையானதையும் தலையீற்றையும் செலுத்துறது வரைக்கும் அவன் யாரு கிடையாது? நீதிமான் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செலுத்தினான். அவன் நீதிமான் என்று என்ன பண்ணினான்? சாட்சி செலுத்தினான். நாளின் முதற் பலனை ஆண்டவருக்கு செலுத்துகிறவர்கள், உங்கள் வருமானத்தின் முதற் பலனை ஆண்டவருக்கு செலுத்துகிறவர்கள், உங்களுடைய நன்மைகளின் முதற் பலனை ஆண்டவருக்கு செலுத்துகிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறதான வேளையில் நீங்கள் நீதிமான் என்று தேவனாலே சாட்சி பெறுகிறீர்கள். அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எதை கொடுத்து செலுத்தினானா? மேன்மையானதை தேவனுக்கு செலுத்தினான். கரங்களை கொட்டி கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறதை அல்ல, கனம் பண்ணுகிற மேன்மையானத, தனக்கு தேவன் கொடுத்த நன்மையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். முதற் பலனை தேவனுக்கு செலுத்தினான். முதற் பலனை தேவனுக்கு செலுத்தினான். முதற் பலனை தேவனுக்கு செலுத்தினான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் தேவனாலே. அவன் மரித்து போனது உண்மை, ஆனால் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல போனா நிறைய காரியத்தை சொல்லலாம். முதற் பலன். உங்க வீட்டில் ஒரு திருமணம் நடக்க முதல்ல ஆண்டவருக்கு சபையில் ஏதாவது ஒரு விருந்த வைங்க. கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஒரு வேலை கிடைக்குதா, முதல் மாத சம்பளம் கர்த்தருக்குன்னு ஒதுக்கிடு. அதில் 10 காசு எடுக்காத. உனக்கு தேவை இருக்கும். முதற் பலன். மாசம் மாசம் சம்பளம் வாங்குறியா? வந்த உடனே 10 கோழி வச்சிருக்கிற, 10 முட்டை எடுதா? முதற் பலன். போட்ட முட்டை அது சின்னதோ பெருசோ கர்த்தருக்கு எடுத்து வை. உண்டியல்ல பணம் கூட்டுறியா? உடைக்கும் போது அதுல இருக்கிற முதற் பலன் எவ்வளவு இருக்கு எடுத்தவை. நமக்கு எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர் தரணும். திஸ்டா திஸ்டா திஸ்டா, வாங்குடா வாங்குடா வாங்குடா. நான் எனக்கு கஷ்டம். கடைசி வரைக்கும் தரித்திரம் அடிப்போக்கன போல இருக்கும். கர்த்தரிடத்துல இருந்து நீ எதிர்பார்ப்பாரு. கர்த்தருக்கு என்று செலுத்த வேண்டியதை செலுத்திப்பார். எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை கனம் பண்ணி உயர்த்தி வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நீ செலுத்துகிறதை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். அப்படி தரலைங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எனக்கே இல்லை, நான் என்ன பண்ணேன்? கடைசி வரைக்கும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இல்லைங்கிற லேபிள் உன்னை விட்டு மாறவும் செய்யாது. கரங்களை கொட்டி
கொடுக்க தான் இல்லை, ஜபிக்கவுமா நேரம் இல்லை, பைபிள் வாசிக்கவுமா நேரம் இல்லை, கொடுக்க தான் இல்லை, வேதத்தை கை கொண்டு நடக்கவுமா உனக்கு நேரம் இல்லை. நான் சுருக்குகிற வார்த்தையை, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் என் ஆண்டவரை பார்க்கல் நான் எதையும் நேசிக்க மாட்டேன், என் ஆண்டவரை பார்க்கலும் எதையும் முக்கியப்படுத்த மாட்டேங்கிறது ஒரு முதற் பலன், டெடிகேஷன். ஆண்டவருக்கு பிறவைக்கு தான் எல்லாரையும் நேசிக்கணும். உன் பிள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, உன் உறவா இருந்தாலும் சரி, தேவனுக்கு மேல எதையும் நேசிக்காத அது உனக்கு விக்கிரகம். தேவனை கனம் பண்ணி பாரு. மனைவியை பிரியப்பட துணிகிற நீ ஏன் கர்த்தரை பிரியப்படுத்த மனதற்றவனாயிருக்கிறாய்? கணவனை பிரியப்படுத்த துணிகிற நீ ஏன் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு மனதற்றவனாயிருக்கிறாய்? பிள்ளைகளை பிரியப்படுத்த துணிகிற நீ ஏன் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு மனதற்றவனாயிருக்கிறாய்? எங்கேயோ தவறு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்கிறதல்ல, தர்ற ஆசீர்வாதம் சாபமா மாறாம இருக்கணும். நான் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேங்கிறாரு, மல்கியாவில் சாபமாக்குவேன். தருகிற ஆசீர்வாதம் சாபம் ஆகாம இருக்கணும்னா அவரை எல்லா விதங்களிலும் கனம் பண்ணுகிற அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இது ரெண்டும் போதும். ஆமென், அல்லேலூயா. முதலாவது நன்மை செய்து தேவனை கனம் பண்ணுங்கள், அவரால் நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக முதற் பலன்களை ஒரு நாளில் உன் வருமானத்தில் உனக்குள்ளவைகளில் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவினிடத்தில் அன்பு செலுத்துவதில் எல்லாவற்றிலும் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரை நேசி. ஆண்டவர் அதை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு பிறவைக்கு தான் மற்றது, ஆண்டவருக்கு பிறவைக்கு தான் மற்றது. மொபைல் போன் முதலானதல்ல, வேலை முதலானதல்ல, கல்வி முதலானதல்ல. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் முதன்மையானவர். ஏன்னா இதையெல்லாம் உனக்கு தந்தது யாரு? தொழில் அதிகமாய் நேசிக்கப்பட வேண்டியதல்ல, வேலை நேசிக்கப்பட வேண்டியதல்ல, உறவு நேசிக்கப்பட வேண்டியதில்லை, கர்த்தர். அதுக்கு பிறவைக்கு இவைகள் எல்லாம் வரிசைப்படுத்து. வாழ்க்கையில் நீ கர்த்தரால் கனஈனம் பண்ணப்படுகிறவனாய் அல்ல, கனம் பண்ணப்படுகிறவனாய் மாறுவாய். இதையெல்லாம் ஒழுங்கா செய்யலைன்னா நீ யாரு? சபைக்குள்ளால இருக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், தசம பாகம் கொடுக்கலாம், வெள்ளையும் வெள்ளையும் போட்டிருக்கலாம், எல்லாம் உண்மைதான். கர்த்தரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து கொள்ள போகிறோம். இந்த வசனங்களை கேட்டு இன்னும் உன்னுடைய வாழ்க்கை மாறலைன்னா இதுதான் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து விட போகிறது, நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து விட போகிறது. தேவ பிள்ளையே, இவ்வளவு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் இனியும் துணிகர கொண்டு பாவம் செய்தாயானால் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள மாட்டாய். ஒரே கேள்வி, என்னுடைய நினைவு, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கிரியை தேவனை கனம் பண்ணுகிற நன்மை செய்கிறதா இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் முதன்மையானதை நான் கர்த்தருக்கு செலுத்துகிறவனாய் இருக்கிறேனா? மேன்மையானதை, ஆபேலை போல இப்படி சொல்லுங்க, மேன்மையானதை கர்த்தருக்கு செலுத்துகிறவனாய் இருக்கிறேனா? கர்த்தருடைய பார்வையிலே நான் நீதிமான் தானா என்பதை இன்னைக்கு இந்த பகல் காலத்தில் ஆராய்ந்தறியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒரே நிமிட நேரம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இது என்னுடைய சொந்த கருத்தல்ல, நான் கணிக்க தசம பாகத்தை குறித்து பேச விரும்புறதில்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அநேகம் பேர் கர்த்தரால் கனமனம் அடையாதபடிக்கு வருகிற வருமானங்களும் சாபமாய் மாறி மீதியான துணிக்கைகள் இல்லாதபடிக்கு எவ்வளவு வந்தாலும் பொத்தலான பையில போடுகிறவர்களாய் மாறி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கை பயங்கரமான கடன் பிரச்சனைகளுக்குள்ளாய் தள்ளப்படுவதற்கு, உங்க சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து போகிறதற்கு, காரணம் இல்லாத சில நஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு எங்கேயோ தவறு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நேரத்தை கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுக்கல, உங்க வாழ்க்கையில் அன்பை முதன்மையானதாக கர்த்தருக்கு கொடுக்கல, பொருட்களை, விளை பொருட்களை கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுக்கல, தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க வருமானத்தில் முதன்மையானதை கொடுக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நன்மை செய்கிறோம் என்கிற பெயர்ல உங்களுடைய நினைவுகளும் வார்த்தைகளும் உங்களுடைய கிரியைகளும் மற்றவர்களுக்கு தீமையை செய்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவியினுடைய அன்பு உங்களாலே விரிசல் அடைகிறது, சில நல்ல உறவுகள் இடரல் அடைகிறது. இந்த கால வேளையில் உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை கனம் பண்ணுகிறவனாய் கனம் பண்ணுகிறவளாய் நான் மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, இனி நீர் விரும்புகிற பலியை நான் செலுத்துவேன். ஆண்டவரே,
உம்முடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன் ஆண்டவரே. தரித்திரருக்கு தயவு செய்கிறவளாய் மாறுவேன் ஆண்டவரே. என்னுடைய நினைவுகள், வார்த்தைகள், கிரியைகள் எல்லாம் மொத்த உபயோகம் உள்ளதாய், கர்த்தரை கனம் பண்ணுகிற நன்மை நிறைந்ததாய் மாறும். இல்லைன்னா பாவம் என்னுடைய வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்குங்கிறத கண்டுகொண்டேன் ஆண்டவரே. நன்மை செய்தாதான் நான் தேவனால் உண்டாயிருக்கிறேங்கிறத, இல்லைன்னா பிசாசுனால் உண்டானேங்கிறத அடையாளம் கண்டுகொண்டேன். என்னுடைய நினைவுகள், வார்த்தைகள், கிரியைகள் எல்லாம் நன்மை மிகுந்ததாக இருக்கும். என்னை கனம் பண்ணுவதற்கு எதுவாய் மாற்றி அமைக்கிற ஆண்டவரே. கடைசியா என் நேரம், நான் வெளிப்படுத்துகிற அன்பு, என்னுடைய பொருள், என்னுடைய வருமானம், என்னுடைய ஏனைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு கொடுக்க வேண்டிய முதற் பலனை முதன்மையாய் உம்மை வைப்பேன் ஆண்டவரே. நான் மேன்மையான பலியை செலுத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நீதிமானாய் மாற்று. என் வீட்டு வாசற்படியில் இருக்கிற பாவம், எங்கிட்ட இருக்கிற பாவம் இன்னைக்கு பரிகரிக்கப்படட்டும்னு சொல்லி கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.